அது வளரும் தேன் போல இருக்கு. அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அம்மு. நான் ஜெசிலி. இன்றைய நாங்கள் எங்கே நிற்கிறோம்னு பார்த்தீங்களா, எங்களோட வீட்டை வாழைத்தோட்டத்துக்கு நிற்கிறோம். என்னத்த அதுதான் வாழைக்குள்ள போட போதா இந்த சின்ன லெஞ்சு பார்த்தாலே ரெண்டு சைடுமே வாழைத்தோட்டத்துக்கு நட்டுப்புல இருக்கிறோம். என்னத்த எந்த பக்கத்தால குலா போடுதோ அந்த பக்கத்தை வட்டி கொண்டு அது வளரும் வரையும் அப்போ நீங்கள் இதெல்லாம் இருக்க போறீங்க. அப்போ அதுக்கு தான் வந்து இருக்கிறீங்களே என்ன. ஆனால் அது அத்தை என்னமோ உண்டை கொஞ்சம் டல்லா இருக்கிற மாதிரி இருக்கு. என்னத்த அதுதான் என்ன செய்யறது செந்துரான மில்லிய வீடியோ எடுக்க அப்போ உங்களை தானே கேட்கும். உண்மையா எனக்கு உடம்பு இல்லாம தாக்குறாக்கு என்ன செய்ய. ஆனா என்ன இன்றைக்கு நான் செஞ்சு தர சாப்பாட்டோட உங்களுக்கு வெட்டித்தம் எல்லாம் போயிடும். சுகர் எல்லாம் இன்னும் கூடி நான் தூண்டுறேன் ஆஸ்பத்திரி கிடக்கச்சே. அதுதான் அந்த சாப்பாடு தான் செஞ்சு தரேன். இன்றைக்கு அத்தைக்கு சுகர் கூடுதோ இல்லையோன்னு பார்க்க போறேன். நான் சந்தை நான் சாப்பிடவே மாட்டேன். என்னத்தை சாப்பிடாம சரி அப்படி நல்லா இருக்கும் எனக்கு கூடாது. கூடாத சரி நாங்கள் ரெண்டு பேரும் இப்படியே காய்ச்சி கொண்டு இருப்போம். என்ன நாங்கள் அப்போ இன்றைக்கு இதில் வந்து நிற்கிறோம்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு ஒரு குக்கிங் வீடியோ தான். என்னத்த பார்த்தாலே தெரியும் இருந்து வந்துட்டாங்க என்னவோ செய்ய போகிறாள் செய்ய போகிறாங்க கதைக்கிறாங்க பார்ப்போம் இன்னும் வேலை போகுது. அதுதான் நாங்கள் இன்றைக்கு அப்போ என்ன வீடியோண்டா குக்கிங் வீடியோ செய்ய போகிறோம். அப்போ நாங்கள் என்ன குக்கிங்னு பார்க்குறதுக்கு முன்னுக்கும் எங்கள் சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வார்னிங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நாங்கள் போடுற வீடியோட உடனே வரும். இப்போ வாங்கினாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க வீடியோக்குள்ளே போனான்னு சொன்னாலும் நாங்கள் இதெல்லாம் இருப்போம். இல்லை வீடியோக்கு போகிறோம் என்னது வீடியோக்குள்ளே போனோன்னா நாங்கள் பொருளாக காட்டும். ரைட் அதுதான் இன்றைக்கான என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பைத்தம் உருண்டை. அதாவது ஒரு வித்தியாசமான பைத்தம் உருண்டை. எல்லாரும் பைத்தம் உருண்டை தேங்காய் பூ சர்க்கரையெல்லாம் செஞ்சவே தேங்காய் பூ சர்க்கரை பைத்தம் உருண்டை பைத்தம் இதெல்லாம் செய்கிறாங்க பயர் இல்லை அது இல்லை பைத்தம் உருண்டை. இது மஞ்சள் கலர் பைத்தம் உருண்டை வித்தியாசம். மஞ்சள் கலர்லானுங்கோ பயர்லையும் தேங்காய் பூ பைத்தம் செய்யலாம். அதுதான் செய்யறது. ஆனால் இன்றைக்கான நான் அது செய்யலை. வித்தியாசமாக நாங்கள் ரவையில செய்வோம். அதுதான் ரவையில வித்தியாசமா செய்ய போறோம். பயரை விட்டுட்டு ஏனண்டா அதுவும் எப்படி தெரியுமோ இந்த இதுதான் என்னுடைய சாமத்திய வீட்டுக்கு எனக்கு செஞ்சு அந்த வினம். அப்ப எனக்கு ஏனண்டா இந்த சாமத்திய வீட்டுக்கு எங்கட அத்தை அதாவது எங்கட அப்பா அந்த அக்கா வந்து இதுதான் செஞ்சு தந்துவா நல்லா இருந்துச்சு. அப்போ அதையே தான் நாங்கள் இன்னைக்கு செய்ய போகிறோம். அப்போ அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் எடுத்து வச்சிருக்கோம். வாங்க பார்ப்போம். அதை நீங்களே சொல்லுங்க தொட்டி. எவ்வளோ ரவை? 1/2 கிலோ ரவை. பாருங்க இங்க பாருங்க இது வறுத்ததோ இல்ல பச்சை ரவை தான் பறக்கப்படுங்களா. இங்க பாத்தீங்கன்னா இது 1/2 கிலோ ரவை. அதே மாதிரி அரிசிமா இங்கால பாத்தீங்கன்னா சர்க்கரை இஞ்சால கச்சான் இது என்னது ஏலக்காய் மஞ்சள் தூள் பேரிச்சம்பளம் சீனி இவ்வளவு தான் தேவையான பொருட்கள். வேற ஒன்றும் தேவையில்லை. செய்யறதுலயே பாப்பீங்க. அதுதான் அதுக்கு முன்னுக்கு நாங்கள் இப்ப என்ன செய்யணும் முதலாவது கட்டமாக இவ்வளவுதான் தேவையான நாங்க முதலாவது ரவ்வையை வறுக்க போறோம். சரி ரைட். அதுக்கு முன்னுக்கு அடுப்பை பத்த வைக்க போறோம். சாவம்படாம சுடுது பாத்தீங்களா. அப்போ தேங்காய் பூ சேர்க்கிறீங்க ஒன்றும் சேர்க்கிறா அதொன்றும் சேர்க்கிறா. இன்றைக்கு ஒரு வித்தியாசமா தான் இண்டியோட சரி நீங்கள் இந்த ரவ்வையை சாப்பிட விட மாட்டீங்க. சர்க்கரை என்ன செய்யப்படுங்க சர்க்கரையும் ஒரு இது இருக்கு அதெல்லாம் இப்போ சொன்னா அப்போ வீடியோவில் என்ன சொல்றது தண்ணி ஒன்றும் ஒன்றும் இல்லை. ஐயோ தண்ணியை மறந்துட்டேன் பார்த்தீங்களா. கேட்டிருக்கோம் அதுதானே நான் பார்த்தேன். சரியாத இப்போ நாங்கள் ரவ்வையை வறுக்க எடுப்போமே நான் போய் முதல் கட்சி என்ன வருங்க. ஐயோ பார்த்தீங்களா அதுவும் சொல்லுங்க. ஆனால் அத்தையை கொஞ்சம் தெரியும். இதுக்கு தான் அத்தையை கூப்பிட்டேன். நான் சில டைம் குழம்பிடுவேன். அப்போ அதனால அத்தையை கூப்பிட்டேன். நானே அத்தை கச்சான வறுப்போம். எல்லாம் வறுக்கிறோம். முதலாவது நாங்கள் கச்சான் போடுவோம். கச்சானையும் போட்டு ஏலக்காய் மண்டா போடலாமோ இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா உறவுகளை கையாலான்னு எடுக்க போகிறோம். ஏனத்தை பிடிச்சிக்கணும் இங்கே இருக்கு இது அளவு எடுக்கணும். இங்கே வரும் சட்டி சூடு அப்படி சூடா நாங்கள் குறைச்சி விட்டா எங்கட சட்டி சூடாகாதப்பா. என்கிட்ட எங்கட கேஸ் அடுப்பு சரியோ சட்டியே ஆக மொத்தத்தில் ரக்க மாட்டீங்க. சட்டியே இந்த ஃபுல்லாக ரக்க மாட்டேன். ஃபுல்லாக வரது கொண்டு தான் இருக்குது. என்ன அப்போ மரியுத எரியுது சரி எரியாது.
இன்றைக்கு நீங்கள் 2 பேரும் பேசாம இருங்க, நீங்கள் பேசாம இருக்கும், நான் செஞ்சு தரேன் இன்றைக்கு சாப்பாடு உங்களுக்கு. இவ்வளோ நல்லா நீங்கள் சொல்லி தந்தீங்களோ. என்ன வடிவா பாருங்க, நாளைக்கு இருக்கிறேன் வடிவா அந்த விவரத்துக்கெல்லாம் வர மாட்டீங்க அந்த. ஆனால் என்ன நீங்கள் ஆஸ்பத்திரியால் வந்த கடைக்கு தான் இந்த சாப்பாடு சரியும் இது செஞ்சு பார்த்தா நீங்கள் வச்சு சாப்பிடுவீங்க. அதுதான் வேண்டாம்னு சொல்லுவேன். சரி என்னது வரவிட்டுட்டல்லோ. சரி இந்த கச்சா நல்லபடியாக வறுத்துட்டான். இனிமேல் ஏலக்காய் என்ன கூதாரி அப்பமா என்னப்பமா அப்படி சொல்றீங்க. ரைட் இந்தாங்க கச்சான் வறுத்தாச்சு. ஏலக்காய் பேக்கெட் எவ்வளோ இல்லை. ரைட் அடுத்தது நாங்கள் ஏலக்காய் அந்த அளவுக்கு இல்லை. என்னண்டா ஏலக்காய் 50 கிராம் ஏதோ 1400 ஏதோவா நார்மலாகவே ரைட்டு. ரைட் அதுக்கே போடுங்க. இதுக்கே போடுவோம். சரி குழம்பாயங்க சரி. சரி அடுத்தது நாங்கள் முக்கியமானது ரவ்வையை வறுக்கணும். அதுதான் மெயின். இருக்கு சட்டி தான் பெரிய சட்டியா. அதுதானே அத்தை எங்களோட சின்ன சட்டியும் இல்லையா அத்தை. அது நீங்கள் அதுதான். அப்போ நாங்கள் இனிமேல் ரவ்வையே நல்ல வடிவாக வறு போடுவோம். அப்போ தான் நல்லா இருக்கும். இல்லாத சரி இருக்கா என்னவா இருக்கும். நல்லா இருக்கும். நன்னா இருக்கும். இல்லை நல்லா இருக்குமாடான்னு நான் சொன்னேன். அப்போ என்ன மையத்தை உங்களோட ஆஸ்பத்திரி பயணங்கள் எல்லாம் போனது டாக்டர் என்ன சொன்ன வேற உங்களுக்கு. அதெல்லாம் வெங்கண்டா பதிவில் நங்கடையில் நீங்கள் சொல்ல மாட்டீங்களோ. அப்போ அது ஒரு சர்ப்ரைஸ் என்ன ஒருத்தருக்குமே தெரியாது. அத்தைக்கு அவ்வளோ வருத்தம் இருக்குன்ட்டு சொல்லுங்க. அப்போ என்னம்மா யாரோட போனீங்களா என்னம்மா இருந்துச்சு. மகனோட வந்து அதுதான் யாரோட செல்லருவா. செல்லருவனோட போனீங்களே கூட்டிக்கொண்டு போன வேற. அப்போ வந்த வா ஓ சனம் வந்த. அப்போ ஆக மொத்தத்தில் ஆஸ்பத்திரி போனீங்களோ இல்லை சும்மா யாழ்ப்பாணத்தை சுற்றி பார்க்க போனீங்களோ. இல்லை பண்ணை சுற்றி பார்த்துட்டு வந்தேங்க. அப்படி இதெல்லாம் இப்படி தான் உண்மையெல்லாம் கண்டுபிடிக்கிறோம் தெரியுமா. நான் போனது ஹாஸ்பிட்டல். அப்படியே இருக்கா பண்ணேன்னு தெரியாது. அதுதான் எனக்கு முன்மையாக பண்ணேன்னு தெரியாது. இங்கே இருக்கு எனக்கு இன்னைக்கு தானுங்க தெரியும். எனக்கு அதே தெரியாது. இன்னும் பக்கத்து மேடம் பண்ணேன் பொம்புளும் கதைக்கிறேன். அது நன்னாலு பேர் லவ் மேரேஜ் சொல்ல போறீங்களா. இடக்கிட லவர் ஃப்ரீயா இந்த கதைக்கிறவ எல்லாம் ஒரு மரங்களை தேடி தேடி பிடிச்சி. இல்ல வெயில் இல்லோ இப்ப வெயில் சீசன் இல்லோ. அப்ப கதை தேடி தெரியுவீங்க. ஒரு பார்க்க ஒரு ஆசையாதான் கல்லெல்லாம் பதிச்சு கூட ரவுண்டு மாதிரி பெண் ரோட்டு மாதிரி டீப்லைட் எல்லாம் போட்டு. எனக்கு இப்படி கொடுத்து வைக்க ஆசை இல்லையா. சரி விடுங்க. எனக்கு ஒரு ஆசை நிறைவேறும் தானே. ஏதோ ஒரு காலத்துல போவேன் நானும். சில அது உங்களை மாதிரி 48 வயசு வந்தோம் நான் போறணும் தெரியா பண்ணைக்கு. எனக்கு ஒரு வயசா போடுறது. நீங்கள் இந்த 9 மாசம் 49 வயசு. அம்மா அத்தைக்கு வயசு வந்து கொண்டே இருக்குது. என்ன அப்படி நான் என்ன இல்லாம அதுதான். ஆனா தெரியல. அது தெரியுமா இப்படி சொல்றீங்க. அதான் தெரியுமா. அப்பம்மா எத்தனை வயசு உங்களுக்கு. எத்தனை 75 அப்பம்மா. ஆனா அப்பம்மா அதுதானா அப்பம்மா தொண்டை அடைச்சு போட்டான் செட்டியா. அத்தை ரொம்ப வரமாட்டுட்டோ போறீங்க தெரியாது. எனக்கு தெரியாது. ரொம்ப வரமாட்டு சொட்டு வருங்க. நெருப்ப குறைங்க. என்னப்பம்மா நெருப்ப நிப்பா வறுக்கணுமே. இல்லை நிப்பாட்டி போடுவாருங்க. சூட்டுல சரியா சரியா வேலை பண்ணிட்டீங்களோ. சூட்டுல சரியா. அப்போ நாங்கள் இனிமேல் ரவையம் வறுத்து எடுத்துட்டு அடுத்த கட்டம் என்ன செய்கிறோம்னு பார்ப்போம். சரி இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இங்கே பாருங்க ரவையை நல்லபடியாக வறுத்து எடுத்துட்டோம். என்னத்தை அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம். இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு சட்டி வச்சிருக்கிறோம். சட்டி சூடாகிட்டு அடுத்த கட்டம் தண்ணி விட போகிறோம். சட்டி எத்தனை பொருளை மறந்துட்டான்னு பாருங்க. தண்ணி மறந்துட்டேன். என்ன மறந்துட்டேன். எல்லாமே மறந்துட்டேன். என்ன மறக்கிறவோ அதான் 2 மறந்துட்டேன். ஒரு 2 மறக்க இல்லையா. சரி நீங்கள் கச்சானா உடைச்ச விட்டுட்டு பேரிச்சம்பழத்தை உடைக்கணுமே. அதுக்கு முடிவு உடைப்பீங்க. சரி இங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி விட்ட நாங்களே என்னென்னு பார்த்தீங்கன்னா சர்க்கரையை காய்ச்ச போகிறோம். அதாவது சர்க்கரை பானி செய்ய போகிறோம். கொதிச்சிட்டு தண்ணி குயிக்கப்பம்மா உங்களுக்கு இப்படி சொல்கிறது. நான் எல்லாம் சமைக்க வலிக்கிட்டு 5 நிமிஷம் காணும் அப்பா எனக்கு.
இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இங்கே பேரிச்சம்பளத்தை நாங்கள் உடைக்கணும் முன்னுக்கு ஏன்னா இந்த பேரிச்சம்பளத்தை முழுசாக போடுறது அந்த அங்கே எடுத்து வச்சிருங்க நீங்கள் குழந்தை செய்ய குட்டி குட்டியா உண்மையாக பேரிச்சம்பளம் மரம் மரமோ அது வழி இருக்கு சரி கொழும்பே இருக்கும் மேடம் தெரியல நான் கொழும்புக்கு போனால் தானே தெரிகிறதுக்கு கொடுக்காம எங்களுக்கு கொழும்பண்டாயின்னு தெரியும் அதுதான் உங்களுக்கு கொழும்பண்டா என்னன்னு தெரியும் ஆனால் கொழும்புக்கு நான் போய் பெரிச்சம்பளம் மரம் இருக்கும்னு எனக்கு தெரியும் நாங்கள் யாழ்ப்பாணமே தெரியாதான் இருந்தேன் நாங்கள் இப்போ என்ன செய்யற ஆஸ்பத்திரி போகிறோம் யாழ்ப்பாணம் தெரியாது ஐயோ இல்லாடி அத்தை கதவும் தெரிஞ்சிருக்காது அத்தை இதில் மூக்கத்தில் நடக்கிற பீச் என்னன்னு தெரியாது எத்தனை பேர் சொம்மி நம்பியா நீங்கள் கட்டி மாமாங்களோட கூட்டின்னு போயில்லை அப்படி நான் கேட்குறீங்களா என்ன உங்களுக்கு என்ன வீட்டில் இருந்து தேவையில்லாம் அப்படித்தான் கதையில் காய்க்கிறீங்களா பிள்ளைய நாங்கள் தான் இருந்தா காணுவேன் சும்மா ஊரோட சுற்றி உங்களோட பிள்ளையால போடுறேன் இல்லையா அப்பேக்கு ஒன்றுமே லம்பட்டோட அப்போ நல்ல பிள்ளையெல்லாம் அப்பா அதை எங்கே இருக்க மாதிரி நாங்கள் கோமிஞ்ச கொண்டு ஒன்றுமே இல்லை என்ன சொல்கிறது ஒன்றுமே இல்லை நாங்கள் எங்கிட்ட வரமே அப்போ பிரச்சனை இல்லை தானே உங்களுக்கு சோதி சுரட்டும் இல்லை ஆக்கினியலும் இல்லை இப்போ இருந்தானே அந்த வீச்சோட போகணும் கிழமை இல்லை அது வரல போய் இருந்து அப்படி செய்யும் அப்படியெல்லாம் விரும்ப மாட்டோம் அது அப்படியெல்லாம் விரும்பும் வீடியோ வீடியோ எடுக்க நாங்களே அதில் போய் சும்மா சூறாவளோட நண்டுட்டு போயிடுவோம் அந்த விருப்பங்களோட அங்கே ஆனால் எனக்கு விருப்பம் மற்றபடி சும்மா அந்த சரி கொஞ்சம் வலிக்கிட்டு போகிறண்டாலே சரியான புழுவாக தானே எனக்கு அதுதான் பைத்த முருண்டியோ இஞ்சி பாருங்க நான் நல்ல வடிவாக பேரிச்சம்பளம்லாம் உடைச்சாச்சு அத்தை நீங்கள் கச்சான் உடைச்சா சரி உடைச்சிட்டீங்களா இங்கே பாருங்க ஒரு சக்கரை பானி என்னமே வருதுண்டு இருக்கா இன்னும் ஒரு வடிவாக இருக்கணும் கேமராமேன் வந்து காட்ட மாட்டாவன் தெரியுமோ யோசினா குடி போடு சரியா இங்கே பாருங்க இன்னும் வடிவாக இருக்குண்டு நல்லா இருக்குல்ல என்னத்தை அத்தை கச்சானம் உடைச்சிட்டா நீங்கள் என்ன செய்யணும் மற்ற தெரியுமா உங்களுக்கு சக்கரை தெரியாதாம என்னண்டு தெரிஞ்சா நிறைய தண்ணி விட்டா வழியாவோ இப்படித்தான் அண்டைக்கு ஆனால் அண்டைக்கு உண்மையா புந்திலட்டு நல்லா வந்து சின்னத்தங்க புந்திலட்டும் அதே மாதிரி என்ன ருசியாண்டு தெரியும் அதுதான் அம்மா வாயில வச்சா ஆனால் செந்திரன் தான் சாப்பிடு துண்டோட்டுமே தான் அப்படி இல்லை இதுவும் நல்ல வடிவா கரைஞ்சி கொண்டு வந்துட்டு அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் எல்லாத்தையும் போட்டு குழைக்க போகிறோம் தெரிஞ்சிருக்குன்னு சுட குழைக்கணும் சுட சுட உருண்டை பிடிக்குது நீங்களாம் கையிலாத வழியாக தான் நானே இடது கையால் உடைக்கிறேன் இதை ஐயோ அப்போ நான் மட்டுமா பிடிக்கிறது இன்னைக்கு நான் தான் சொன்னேன் நம்மள இருக்க வந்தேன் சும்மா இருக்க வந்தேன் நீங்கள் பார்வையாளர் ஏதாவது பிள்ளைகளண்டா சொல்லி தருவேன் இல்லை இப்போ பார்த்தேன் நீங்களை சொல்லி தந்தேன் நான் அதுதான் சரியா சொல்லி தந்த வார்த்தை சரி எங்களை சீனி பானி சர்க்கரை பானின்னு நல்ல முடிவாக காய்ச்சியாச்சு ஆனாலும் நாங்கள் சீனியும் வச்சிருக்கிறோம் ஏன் தெரியுமோ சர்க்கரை இனிப்பு குறைவாது அந்த இருக பிடிக்கிறதுக்காண்டி தான் இப்போ ஊற்றுறது என்ன தானே எங்கள் எல்லாருமே சரி நாங்கள் இது இனிமேல் நல்ல முடிவாக கொஞ்சம் கரைஞ்சி விரட்டும் கரைஞ்சிட்டு அடுத்த கட்டம் நாங்கள் என்ன செய்ய போகிறோம் வேக்க போட்டு குழைக்க பாப்பா சரி இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்க ரவ்வைக்கு அடுத்த போடுங்க கச்சான் அடுத்தது பிளம்ஸ் இல்லை பேடிச்சம்பளம் நானும் மற்ற சொல்கிறேன் கேட்டுக்கொண்டே நிற்கிறேன் அடுத்தது சீனி இவ்வளவு இல்லை ஓ அரைவாசியும் கூடி போடு பார்த்து போடுவோம் நாங்கள் சரி அடுத்தது கடைசி சர்க்கரை பானி இதை சேருங்க எந்த போட்டோம் நத்த கத்துற பத்தில் ஏலக்காய் போட்டுட்டீங்க ஓ ஏலக்காய் போட்டுட்டேன் ரைட் இனிமேல் இதுக்குள்ளே சர்க்கரை பானியை ஊற்றி 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 குழைக்கணும் நல்ல வட்டிக்கா ஊட்டாட்ட போட்டுட்டு சீனி ஏனத்தை கிடாங்க சரி இதை இப்படியே போட்டு நிறையாவும் இதெல்லாம் கூடாதாமே நான் கொஞ்சம் கொஞ்சமாக தானே பார்த்து குழைக்கணும் இல்லை அது உருண்டைக்கு தானே கணக்கு வேறும் காணாதோ இந்த பக்கம் நானும் முதல் தடவை நானும் செய்கிறேன் தெரியுமா தெரியுதோ ஓ
நீங்க செஞ்சீங்களா அப்பயே போல எனக்கு கேட்க போய் சொன்னீங்க அப்படித்தான் எல்லாத்துக்கும் பேசாங்க அதானே வந்திருக்கிறேன் சொல்ல இல்லையே என்ன செய்ய அப்படிலாம் சரி என்ன மட்டும் சொல்லுவா கண்டு வாங்குவேன் ஆனா இதான் பிள்ளை சரியா தான் செய்வேன் என்னத்த விடுங்க அப்படி விடட்ட முக்கியா வரா சரி 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 கணக்காயிரமே ரைட் உண்மையாவே கணக்காக தான் வந்திருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமே வயசுக்கு வந்து இருக்கிறேன் வயசுக்கு வந்து எத்தனை வயசுக்கு வந்து எனக்கு வயசு போனாக்குலேருந்தே சொல்கிறேன் சொல்லு எனக்கு தெரியாது நீங்க எல்லாம் சொல்லணும் புத்தி மாதிரி சொல்கிறதுக்கு தான் சரி நீ கையால் குளிக்கட்டும் சுடாட்ட என்னண்டா கொஞ்சம் இதாண்டி இதுக்கே நீங்கள் உருண்டு எடுத்தாக்க இதை வைக்க சுகம் ஏனண்டா சர்க்கரை காய்ச்சி சுட சுட பிடிச்சா அது இருக்காம வருது உருண்டு அப்படியோ நல்ல கணக்கான வந்து வந்த மாதிரி இப்படியோ உடைய மாட்டாரோ என்னண்டப்பா அவ சுடுதான் நான் சரி என்னண்டா சக்கரை இறுக்கி கொடுக்கும் தானே இல்லை இல்லை நல்லா இருக்கும் சரி அப்பம்மா இந்த ஆசைக்கு முறுக்கா குழைப்பேமே அவ அது சுடுவது இல்லை அப்பம்மா நாய்ஷோ கை சட்டியா சுடுவது ஆனா நல்லா இருக்கு நான் அப்படி பார்த்தேன் இல்லை பார்க்க தெரியுது நல்லா வருமானீங்களோ இந்த திடனை வந்து இப்படி இருக்கணும் இப்படி 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 உருண்டு அடுக்கணும் அப்போ ரவுண்டாக வரும் அப்போ வடிவாமி இருக்கும் சரி சரியா இதுக்கான சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோவப்படுறது இப்ப பாருங்க அத்தைய அண்டைக்கும் இப்படித்தான் வீடியோல பார்த்துருப்பீங்க என்ன பேசின வேச்சு இப்படித்தான் பிணைஞ்சு ஓட்டு உருட்டுங்க என்னதான் உருளும் பிணையாட்டா உருந்து ஓட்டுங்க அத்தையும் சொல்றேன் நானும் சொல்றேன் வேண்டிக்கிறாங்க பிணைஞ்சிட்டு கையை பிணைஞ்சு போட்டு உருட்டும் என்ன போது வருமோ இல்லாட்டி வேற அதுதான் தெரியாம கிடக்கு கடையெல்லாம் பூட்டி போயிருக்கு அப்ப நாங்க என்ன செய்வோம் மத்தடம் இதெல்லாம் நல்ல கூட பிடிச்சிட்டு பாப்போமோ பிடிச்சி உருண்டு அதுக்கு வச்சுட்டு அப்புறம் அடுப்பை மூட்டி எண்ணெய்க்கா போடும்போது பார்ப்போம் அப்படியே பார்ப்போம் சரி இப்ப பாத்தீங்களா திடீரென்று நாங்க உருண்டை பிடிச்ச வாசத்துல ஒரு ஆள் வந்துட்டு நம்ம எங்கட வீட்டை வாசம் அடிச்சது உங்களுக்கு எங்கட வீட்டை என்ன வாசம் அடிச்சது உருளைக்கிழங்கு வாசம் அதாவது என்ன வாசத்துக்காண்டி வேற இளைவர் வாங்க போய் எண்ணெய் வாங்கிக்கொண்டு வந்தவர் எங்களுக்கு கடையில போய் எண்ணெய் வாங்கிக்கொண்டு வந்தவர் அங்கால பாத்தீங்கன்னா என்ன வாங்கினீங்கன்னா கேக்குறேன் ரெண்டு பேரும் காலம் அடிபடாதீங்க இப்ப என்ன புறா போய் கதைங்க அடுத்து நாங்க என்ன வாங்கினீங்க தேங்காய் எண்ணெய் வாங்கினாங்க சரி கலன்னு சொல்லிட்டேன் மாறிக்கிட்டு சொல்லல ரெண்டு பேரும் கலச்சி கொண்டு பாப்போம் என்ன சொல்லி நானும் ஷூ கண்டியே வாங்க போயில பேசாம இருங்கோ இஞ்சால பாருங்க எங்க லட்டு உருண்டி லட்டை இந்த லட்டால அதான் உப்புல லட்டு அதே மாதிரி இது நாங்கள் பாப்போம்னா இது கதையில நான் பேரே ரெண்டை அதே மாதிரி இஞ்சால பாத்தீங்கன்னா இங்க பாருங்க நாங்கள் இதுக்குள்ள மஞ்சள் அரிசிமாக மஞ்சளும் போட்டு தண்ணி விட்டு கோதம்பமாக மஞ்சளை போட்டு காண்டி செய்கிறது வித்தியாசமாக இன்னைக்கு அரிசி மாவு அதே ரெண்டு தெரியுமாண்டா மொறுமொரண்டு வேற அதுக்கு கரக ரெண்டு வேற வழியாத்தான் நாங்க போட்டு நாங்க சரி எண்ணெய் நல்லா இன்னும் நல்ல வடிவா கொதிச்சுட்டு நாங்க இனிமேல் இதுக்குள்ள போட்டு துவைப்போம் என்ன இதை துவைச்சிட்டு கரண்டிக்க போட்டுட்டு எடுப்போங்க இல்ல எப்படியே போடுவோம் இந்த கை சுடுவோம் பார்க்க நான் போட்டு பார்க்கட்டும் போடும்போது சரி நாலஞ்சு எதுக்க போடுங்க இதுக்கியோ போட்டுட்டு அப்படியே துவைச்சிட்டு அப்படியே போடுறேன் உடையது ஒன்று வேணுமால ஒன்றும் முடியாது தூச்சி தூக்கி போடுறோம் மாறிக்கிற கையை வச்சு விட்டுறணும் பச்சை பொரியும் தானே மஞ்சள் கலர்ல வேற மஞ்சள் கலர்ல அடுத்த நாள் பார்க்க நல்ல வடிவான கலர்ல இருக்கும் எனக்கு வேண்டாம ஒரு கலர் இங்கே இருக்கா வந்து பாருங்க சூ நல்ல வடிவத்தை பொங்கி பொங்கி கொண்டு போடுங்க காணுமே 6 போடும் சரி
தெரியாமல் எடுக்கிறதான் புத்திசாலி சொல்லுமா உடையாது நான் சொல்றேன் நான் தெரிஞ்சு இல்ல வேகட்ட மட்டும் நான் வந்துட்டு உடனே அரிசி மாயில போட்டாரு ஓ அது அளவுக்கு ஆனா இந்த மஞ்சள் கலர் கொஞ்சம் வடிக்கிறது குறைவா கிடக்கு அதே வித்தியாசம் அப்ப இதை நாங்க மஞ்சள் கலர் பைத்தம் பத்த கலர் பைத்தம் மாத்தோம் இங்க பாருங்க ஒரு காந்து உடையிறமே கிடக்கு என்னடா அப்பண்டே பைத்த முருண்டை சரி போல அங்கடாக்கு சரி இப்ப பாத்தீங்கன்னா அப்படியே நாங்களும் திருப்பி எடுப்போம் என்னத்த முட்டுப்படாம மெல்ல மெல்லமா எடுப்போம் ராய் இங்க பாருங்க உங்களோட பைத்த முருண்டி அத்தை இருக்கா காட்டுங்க அது இன்னும் ஒரு வடிவா வந்துருக்கு நல்ல வடிவம் உருளுது இல்லை இந்தாங்கோ ரெண்டாவது நாங்கள் இல்ல பைத்த முருண்டே சுட்டு சுட்டு அடுக்கணும் என்ன அப்பதான் நல்லா இருக்கு மழை ஆனா பாக்க நீங்க எடுத்து என்னத்தை செய்வோம் நான் இப்படியே நாங்கள் எதுக்கு எடுங்க எல்லாத்தையும் இப்படி எடுப்போம் எடுத்து போட்டு எல்லாத்தையும் சுட்டுட்டு பார்ப்போம் நாங்கள் இனிமேல் எல்லாத்தையும் சுட்டுட்டு ரெடியாக பார்ப்போம் சரி சரி இப்போ பார்த்தீங்களா நாங்கள் இங்கே பாருங்கோ நாங்கள் நல்ல வடிவாக சுட்டுட்டோம் ஆனால் இன்னும் நிறைய சுடாக்கிடக்கு ஆனால் என்ன இருட்டாது நல்லா இருட்டாது இந்த வீடியோவுக்கு கொஞ்சம் இருட்டாது அதுதான் நாங்கள் இதே போலதான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்து சாப்பிட போகிறோம் ஆனால் இங்கே பாருங்கோ பார்த்தாலே தெரியும் போட்டோக்காரர் இருக்கா பாருங்க வடிவா இருக்கோண்டோ வடிவா இருக்கு நான் சாப்பிட சொல்லுங்க சாப்பிட்டு பாருங்க நீங்க இல்ல நீங்க சாப்பிடுங்க பிரச்சனை இல்லை நீங்க சாப்பிட்டா நாங்க சாப்பிட்டோம் அதுதான் நீங்க அதுக்கு தான் உங்களை கூப்பிடுறோம் அதான் உங்களை கூப்பிடுறோம் ஆனா எனக்கு கொஞ்சம் சுடுங்க என்ன செய்யாது நாங்க சாப்பிடுவோம் அது ஆனா நீங்க சாப்பிட்டு பாருங்க இந்தா அத்தை சாப்பிட்டு பாருங்க சுகாரம் ஓ அத்தைக்கு சொன்னா அப்புறம் சுகாரு நஞ்சு அப்பாக்கே வடிவா இருக்கு பார்க்கவே எல்லா இனிப்போலும் சேர்ந்தது நல்லா தானே இருக்கும் நல்லா இருக்கும்னா ரவையும் போட்டது தானே ரவை இதோட எல்லாம் உண்மைக்குமே நல்லா வந்துருக்கு இனிப்பு நல்ல இனிப்பு என்ன தேன் போல இருக்கு இனிப்பு என்ன சீனி மேல நாங்க போட்டு நாங்க போட்டது சக்கரை போட்டோம் நிறைய பெருச்சம்பழம் போட்டது தேன் போல இருக்கு எல்லாமே போட்டது எல்லாமே தேன் மாதிரி அதுதான் உண்மைதான் நாங்க பின்னத்தை இதோட வீடியோ முடிப்போம் இதே போல நீங்க செய்து பாருங்க தேன் போலே இருக்கு அதுதான் இதே போல செஞ்சு பாருங்க உண்மைக்குமே வேற லெவல் நல்லா இருக்கு இந்த உருண்டே பெண் வேலைக்கு பிடிச்சி வச்சா சக்கரையோ காய்ச்சி போட்டு பிடிச்சி கொஞ்சம் முருகா வச்சுட்டு சுடும்போது சுட்டிங்கன்னா கொஞ்சம் கல்ல பருவமே இருக்கு செய்தோடய கொஞ்சம் உருந்து கொடுக்காம மட்டும் நல்லா இருக்கும் சரி அப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்ள போகிறோம் இந்த கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்னும் ஒரு புதிய வீடியோட நாளை சந்திப்போம் பாய்